நன்றி ஐயா. ம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையவழி ஊடாக இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். நான் ஒரு சிறிய சிற்றுரையை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். மன அமைதி, தனி மனித அமைதி என்ன என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு கேட்டிருந்தார்கள். முதலில் நாங்கள் சுவாமிஜியின் ஞானக்களஞ்சிய பாடலிலிருந்து ஒரு கவிதையை பார்த்துட்டு தொடர்ந்து தனி மனித அமைதியை பற்றி பார்ப்போம். அமைதி. அமைதியது மனித குலம் அனைத்தினுக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம். அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு. அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு. அதாவது மனிதகுலம் அனைத்துக்கும் அமைதியானது அவசியமாக அமைகிறது. நான் யார்? தன்னை பற்றி அறிவதற்கு தனி மனித அமைதி கிடைக்கிறது. அறநெறி வாழும் போது தனி மனித அமைதியின் பின் சமுதாய அமைதி, உலக அமைதி நிலவுகிறது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதியாக வாழ்வதற்காக உலகம் நல் இணக்கத்தையும் ஒற்றுமையையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்கு தனித்துவமான அணுகுமுறையை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்தார். அதாவது உலக சமுதாய சேவா சங்கத்தை அருட்தந்தை உருவாக்கியதே மனித வாழ்வில் தனி மனித அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்பதே அவரது முக்கிய குறிக்கோளாக இருந்தது. இந்த நிலையில் அருட்தந்தை 3 நிலையாக இந்த அமைதியை விளக்குகிறார். அதாவது தனி மனித அமைதி, அதன் பின் சமூக அமைதி, அதன் பின் உலக அமைதி என. இவை 3ம் ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது. ஒன்றுக்கொன்று பிணைந்திருப்பதால் 3 நிலையில் ஏற்படும் மாற்றம் தனி மனித அமைதி மாற்ற நிகழ்வில் தாக்கம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். இதனால் வரும் சவால்களில் புதிய யோசனை அறிமுகப்படுத்தப்படும் போது எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றார். அதாவது மக்களின் புரிதல் தன்மை, அவர்களின் அனுபவங்கள், அவர்களின் அறிவு நிலையும் பொறுத்தே அமையும் என்கிறார் அருட்தந்தை. இந்த கருத்து வேறுபாடுகள் தவிர்த்து அமைதியான முறையில் நமது நோக்கங்களை விளக்கி எல்லாரும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பது அருட்தந்தை இதனை அழகாக விளக்குகின்றார். நமது அமைதிக்கான வழிமுறை தொண்டு செய்யும் மனப்பான்மை உடையவர்களாகவும் ஆன்மீக நெறியில் நம்மை வழிநடாத்தி செல்பவர்களாகவும் யோக பயிற்சி, தியானம் செய்வதன் மூலம் தனி மனித அமைதியை நாம் நிலவச் செய்யலாம். இவைகள் நம்மை அடக்குபவை அல்ல, நம்மை மேம்படுத்தி அன்பும் கருணையும் நிறைந்த மனிதர்களாக வாழ வழி செய்கின்றது. அதைவிட சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், உதவி செய்யும் மனப்பான்மை, தியாகம் என்ற நற்பண்புகளை வளர்த்து கொள்வதன் மூலம் அருள் தொண்டும் அறநெறி வாழ்வோடும் சிறப்பாக நாம் வாழும் போது நமக்கு தனி மனித அமைதி கிட்டும். மனிதனாக பிறந்த அனைவரிடமும் நிறைகளும் இருக்கும்,
குறைகளும் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து அவைகளை ஏற்றுக்கொண்டு குறைகளை கண்டாலும் அதை தவிர்த்து அவர்களிடம் இருக்கும் நிறைகளை மட்டும் கண்டு அதனை ஏற்று மக்களோடு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். இந்த தனி மனித மாற்றத்தின் மூலம்தான் சமூக அமைதி உலக அமைதி என மாற்றமடைகின்றது. இப்பொழுது தனி மனித அமைதியை பற்றி நாம் யோசிச்சோமானால் மன தூய்மையுடன் உணர்வு நிலைப்பாட்டையும் மேம்படுத்தி வாழ்வில் வரும் இன்னல்களை சவால்களை எதிர்கொண்டு அதை தாண்டி மக்களுக்கு உதவ முடியும். நாங்கள் இப்ப உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு பாடசாலையோ அல்லது ஒரு கோயில்களிலோ நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல நாங்கள் அவைகளை சமாளித்து அதுல இருக்கின்ற நன்மைகளை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அதில் வருகின்ற சில கருத்து வேறுபாடுகளை நாங்கள் தவிர்த்து ஒரு நல்ல ஒரு மன அமைதியையும் தனி மனித அமைதி ஒரு சமூக அமைதியையும் நாங்கள் நிலைநாட்ட முடியும். தனி மனித அமைதிக்கு முக்கியமாக அக அமைதி இன்றியமையாதது. அக அமைதி பெறுவதற்கு மகரிஷி நமக்கு தந்த தவம் தற்சோதனை செய்வதன் மூலம் நமக்கு அக அமைதி கிடைக்கிறது. தனி மனித அமைதியில் வாழ்பவன் தன்னையும் அறிய வேண்டும், கடவுளையும் அறிந்து ஆசைகளை அளவோடு நிறைவேற்றி ஆரோக்கியமாக நிறை மனதுடன் வாழும் அறிவை அவன் பெறுகின்றான். உலக அமைதி வர வேண்டுமாயின் தனி மனிதனாய் போராடி உலகை மாற்ற முடியாது. ஆனால் நிச்சயமாக தனி மனித அமைதி எமக்குள் கொண்டு வர முடியும். தனி மனித அமைதி அடைய எமக்குள் உருவாக வேண்டுமாயின் நமக்குள் இருக்கும் 6 குணங்களை நாம் சீரமைக்க வேண்டும். அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். பேராசையை நாம் நிறை மனமாகவும், சினத்தை பொறாமையுடைமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்மறை உணர்வாகவும், நிறையுணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றி மனதை தூய்மைப்படுத்தினால்தான் தனி மனித அமைதி தோன்றும். மனிதன் தன் மனதில் இருக்கும் தீய 6 குணங்களை நற்குணங்களாக மாற்றி அமைத்தால் அன்றி மனிதன் மனிதனாக வாழ முடியாது. இந்த 6 குணங்களும் மனதை சார்ந்தது, மனதோடு ஒத்தது. ஆகவே இந்த மனதை தூய்மைப்படுத்தினால்தான் தனி மனித அமைதி தோன்றும். தனி மனித அமைதி என்பது தன்னை சார்ந்தது, பின் பிறரை சார்ந்தது, அதன் பின் உலகை சார்ந்தது. தன்னை அமைதிப்படுத்தினால்தான் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும். இதனை தன் பிள்ளையை பராமரிக்க தெரியாதவர்களுக்கு ஊரார் பிள்ளையை பராமரிக்க எப்படி தெரியும்? அப்படி நாம் அதுபோலதான் இந்த அமைதியும். அமைதி என்பது ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம். அந்த அமைதியை நாம் சமுதாயத்துக்கு கொடுப்பதில் அதிலும் ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கின்றது. சுவாமிஜியின் பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சி மிகவும் இன்றியமையாதது. நாம் ஒவ்வொரு நாளும் தற்சோதனை பயிற்சியை செய்ய வேண்டும். அதில் தினமும் நாம் செய்யும் செயல்களை அறிய முடிகிறது.
நாம் அன்றாடம் விடும் பிழைகளை திருத்திக் கொண்டு நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. இதன் மூலம் நமது மனம் தூய்மை அடைகிறது. ஒரு மனிதன் அமைதியாகாத வரை உறவிலும் சரி சமூகத்திலும் சரி அமைதி தோன்றாது. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளும் போதே புறச்சூழல் அமைதி விளையும். ஒரு மனிதன் தனி மனித அமைதி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவனுடைய சஞ்சித கர்மம் ஆகும். தொடர்ந்து வந்த பழக்கத்தின் காரணமாக, அதாவது அவன் முற்பிறப்பில் செய்த காரியங்களினால் வந்த பழக்கத்தினால் பதிவாகி அந்த பதிவுகள் தூண்டப்பெற்று ஐம்புலன்களினால் வசப்பட்ட மனிதன் அதில் மயங்கி விடுபட முடியாமல் இருக்கிறான். இவைகளை சீரமைக்க எண்ணம் ஆராய்தல், ஆசையை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் ஆகிய பயிற்சிகளை செய்து படிப்படியாக நம்மை தூய்மைப்படுத்த நான் யார் என்ற தன்னிலை விளக்கம், தெய்வநிலை விளக்கம் உணர்ந்திடும். இந்த 5 குணப்பயிற்சிகளை பெற்று உணர்பவர்களுக்கு அறிவின் தெளிவு ஏற்படும். தெளிவு வந்தபின் பழக்கத்தில் இருந்து விளக்கத்துக்கு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உறுதியும் தைரியமும் கிடைக்கும். குணநலப்பேறும் கிட்டும். குணநலப்பேறு முழுமை பேறு அடைவதற்கு மனமே விளைநிலமாக இருக்கிறது. ஆசானவர்கள் தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி உருவாகுதல் என்ற உயரிய கொள்கை கொண்டவராக தனி மனித அமைதி பெற ஒவ்வொருவரும் அறநெறி வாழ்வு வாழ வேண்டும் என பாடுபட்டவர். ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கம், கடமை, ஈகையை கடைபிடித்து அன்பும் கருணையுமாக பிறருக்காக வாழுதல் என்பவற்றை கடைபிடிக்கும் போது தனி மனித அமைதிக்கு வழிவகுக்கும் என்கிறார் ஆசான் அருட்தந்தை அவர்கள். தனி மனித அமைதியை ஒட்டுமொத்த உலகின் உயர்வாகும். ஆதலால் ஒவ்வொருவரும் தம்மை சீர்படுத்திக் கொள்ள அறவாழ்வை பின்பற்றி வாழ்வது அவசியமாகும். பிறப்புரிமை மற்றும் தனி மனித சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டிய அறநெறிகளாக ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய 3ம் இன்றியமையாததாக இருக்கின்றது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் தனி மனித வாழ்வு சக்கர சுழற்சியாக அமைகிறது. மனிதன் இறைநிலையோடு இணைய இறைநிலை, பேரானந்தம், பேரமைதி, முழுமைக்கும் முக்தி, வீடு பேறு, நித்தியானந்தம், சொரூபானந்தம், பரமானந்தம் என அனைத்து நிலைகளிலும் ஆளுமைத்திறன் மேம்பட தனி மனித உரிமை துணை புரியும். உலகில் எல்லா முன்னேற்றத்திற்கும் அடிப்படையானது சகோதரத்துவமும் சமாதானமும் பொறுமையும் ஆகும். ஆகவே இவை அனைத்தும் நிகழ வேண்டுமாயின் எமக்குள் நாமே தனி மனித அமைதியை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் ஆசானவர்கள் நாம் தவம் செய்யும் பொழுது தவ முடிவில் நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என தாரக மந்திரத்தை நமக்கு சொல்லி தந்துள்ளார். உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லாததை விடுதல் என்ற பேரறிவை பெற்று நாம் சிறப்போடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஆசான் அவர்களின் ஞானக்களஞ்சிய பாடலில் இருந்து நீங்களும் இதுபோல் ஆகலாம்
என்னும் ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அழுக்காறு அகாவகிழி கடுஞ்சொற்கள் எனும் நான்கும் வேண்டாவற்றை அத்தனையும் மாற்றிவிட்டு தூய்மை பேறடைந்த பயன் அறிவந்தேன். பழுத்த மனம் அருளாற்றல் கண்மறவா விழிப்பு நிலை பிறழ்வதில்லை. பண்பட்டது என் எண்ணம் சொல் செயல் இவை விளைவாய் நலம் காண்கின்றேன். ஒழுக்கமுடன் கடமை பிறருக்கு உதவி செய்யும் ஆற்றலிவை வாழ்வில் ஓங்கி ஒளி வீசி பாருலக மக்கள் நல நாட்டத்தில் தொண்டனானேன். முழுத்திறமை வளர்கிறது. கொடுப்பதன்றி கேட்பதில்லை. எதிர்பார்ப்பில்லை. முதிர்ந்து வரும் அறிவு சிவகாட்சியென உள்ளுணர்ந்து நிறைவாய் உள்ளேன். இந்த பாடலை படிக்கும் பொழுது ஒரு சொல்ல வேணும் போல் தோன்றியது. இவ்வாறு நாம் மகரிஷி நமக்கு தந்த அற்புதமான மனவளக்கலையை பின்பற்றி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல தத்துவங்களை நாம் அறிந்து அறநெறி வாழ்வோம் என கூறி நமக்கு இந்த வாய்ப்பை அளித்த நோர்வே மனவளக்கலை மன்றத்திற்கும் அனைத்து பேராசிரியர்மார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.